بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். وقالوا لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارى تلك أمانيهم قل هاتوا برهانكم إن كنتم صادقين. யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருப்பவரை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர். இது அவர்களின் வீண் கற்பனை. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் சான்றை கொண்டு வாருங்கள் என்று கேட்பீராக. بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون. அவ்வாறில்லை. தமது முகத்தை அல்லாஹுக்கு பணிய செய்து நல்லறம் செய்வோருக்கு அவரது கூலி அவரது இறைவனிடம் உள்ளது. அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. கிறிஸ்தவர்கள் எதிலும் இல்லை என்று யூதர்களும், யூதர்கள் எதிலும் இல்லை என்று கிறிஸ்தவர்களும் வேதத்தை படித்துக் கொண்டே கூறுகின்றனர். அறியாத மக்களும் அவர்களைப் போலவே கூறுகின்றனர். அவர்கள் முரண்பட்டதில் அவர்களுக்கிடையே கியாமத் நாளில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. அல்லாஹுவின் பள்ளிவாசல்களில் அவனது பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயல்பவனை விட பெரும் அநீதி இழைத்தவன் யார்? பயந்து கொண்டே தவிர அவற்றில் நுழையும் உரிமை அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவும் மறுமையில் கடுமையான வேதனையும் உண்டு. وَلِلَّهِ الْمَشْرِقُ وَالْمَغْرِبُ فَأَيْنَمَا تُوَلُّوا فَثَمَّ وَجْهُ اللَّهِ إِنَّ اللَّهَ وَاسِعٌ عَلِيمٌ. கிழக்கும் மேற்கும் அல்லாஹுவுக்கே. நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹுவின் முகம் உள்ளது. அல்லாஹ் தாராளமானவன், அறிந்தவன். وقالوا اتخذ الله ولدا سبحانه بل له ما في السماوات والأرض كل له قانتون. அல்லாஹ் மகனை ஏற்படுத்திக் கொண்டான் என அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறில்லை. அவன் தூயவன். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனுக்கே உரியன. அனைத்தும் அவனுக்கே அடிபணிகின்றன. بديع السماوات والأرض وإذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். ஒரு காரியத்தை அவன் முடிவு செய்யும் போது அது குறித்து ஆகு என்றே கூறுவான். உடனே அது ஆகிவிடும். وقال الذين لا يعلمون لولا يكلمنا الله أو تأتينا آية كذلك قال الذين من قبلهم مثل قولهم تشابهت قلوبهم قد بينا الآيات لقوم يوقنون. அல்லாஹ் எங்களிடம் பேசக்கூடாதா அல்லது எங்களுக்கு ஒரு சான்று வரக்கூடாதா என்று அறியாதோர் கூறுகின்றனர். இவர்களுக்கு முன் சென்றோர் இவர்களின் கூற்றை போலவே கூறினர்.
அவர்களின் உள்ளங்கள் ஒத்தவையாக இருக்கின்றன. உறுதியான நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம். إنا أرسلناك بالحق بشيرا ونذيرا ولا تسأل عن أصحاب الجحيم. நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் உண்மையுடன் முகமதே உம்மை நாம் அனுப்பியுள்ளோம். நரகவாசிகளை பற்றி உம்மிடம் கேட்கப்படாது. ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களின் மார்க்கத்தை நீர் பின்பற்றும் வரை உம்மை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹுவின் வழியே சரியான வழியாகும் என கூறுவீராக. உமக்கு விளக்கம் வந்த பின் அவர்களின் மனோ இச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாஹுவிடமிருந்து காப்பாற்றுபவனோ உதவுபவனோ உமக்கு இல்லை.